Hello friends, this is Faiz Mohammed Tamim. We are watching through my channel. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு எந்த டிராயிங்ஸ் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எதனா தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இது டாபிக் வந்து பிரிக்ஸ் குவான்டிட்டி, சரிங்களா? ஹவு many bricks in 1 cubic meter and 1 cubic feet? டைப்ஸ் ஆஃப் bricks பார்த்தோன்னா பாண்ட் கிளே bricks, சாண்ட் லைம் bricks, ஃப்ளை ஆஷ் bricks, காங்கிரீட் bricks, இன்ஜினியர் bricks. டிராயிங் பார்த்தோன்னா லென்த்து வந்து 1 மீட்டர், டெப்த்து வந்து 1 மீட்டர், வித்து வந்து 1 மீட்டர், சரிங்களா? இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா வித்து வந்து 90 mm, லென்த் வந்து 190 mm, ஹைட் வந்து 90 mm. அதே வந்து கியூபிக் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 1 foot, லென்த் 1 foot, டெப்த் 1 foot, வித் இருக்குது, சரிங்களா? இதில் வந்து ஸ்டாண்டர்ட் பார்த்தோன்னா சைஸு வித் வந்து 3.54 inches, லென்த் வந்து 7.48 inches, ஹைட் வந்து 3.54 inches. இப்போ brick quantity, how many bricks in 1 cubic meter? இப்போ வந்து வால்யூம் ஆஃப் brick நம்ம as usual டிராயிங்கில் பார்த்தது தான் 190 mm into 90 mm into 90 mm. இது எல்லாமே எம்எம்ல இருக்கு. இதை கன்வெர்ட் பண்ணுறோம், மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோம். 0.19 மீட்டர் இன்டூ 0.9 மீட்டர், 0.9 மீட்டர், சரிங்களா? இப்போ மோட்டர் ஆஃப் திக்னஸ் வந்து 10 mm, எம்எம்ல இருக்கு. அது வந்து மீட்டரில் மாற்றுறோம். மீட்டரில் மாற்றினா 0.01. வால்யூம் ஆஃப் பிரிக் வந்து வித் மோட்டர். இப்போ வித் மோட்டர்னா இந்த 0.01 ப்ளஸ் 0.19 போட்டோம்னா 0.20. இதே மாதிரி as usual 0.10 into 0.10. இப்போ ஒன் பிரிக் வால்யூம் வந்து எவ்வளோ பார்த்தோம்னா 0.20 into 0.10 into 0.10 ஈக்குவல் டு 0.002, சரிங்களா? வால்யூம் ஆஃப் பிரிக் வந்து லென்த்து, பெல்த்து, வித்து எல்லாமே வந்து 1 மீட்டர் கன்சிடர். அப்போனா 1 m³ டிவைட் பை 0.002 போட்டோம்னா 500 நம்பர்ஸ் ஆஃப் பிரிக், சரிங்களா? அப்போ 1 m³ வந்து எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? 500 நம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நமக்கு 1 m³ வந்து 500 நம்பர்ஸ் தான் பிரிக்ஸ் வந்து தேவைப்படும், சரிங்களா? அதே போல் வந்து how many bricks in 1 cubic feet பார்த்தோம்னா 1 brick volume வந்து 7.48 inches into 3.54 inches into 3.54 inches. இப்போ வந்து 1 மீட்டர் 1 m³ வந்து பார்த்துருக்கோம். 1 m³ 500 நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து 1 மீட்டர், இது வந்து 1 foot. 1 footனா எவ்வளோனா 3.28 feet, சரிங்களா? அப்போனா 3.28 feet into 3.28 feet into 3.28 feet போட்டோம்னா 35.28 CFT. அப்போ 35.28 CFTக்கு வந்து நமக்கு வந்து 500 நம்பர்ஸ், 500 நம்பர்ஸ். அப்போ CFT equal to 500 divided by 35.28. அப்போனா போட்டோம்னா 14.17. இப்போ வந்து 14 நம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். அப்போ CFTக்கு வந்து நம்மளுக்கு வந்து 14 நம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் தேவைப்படுது.